ஈர்மை மெய்நகர் வாச கோட்டத்தின் சார்பில் நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய இனிய சலாம் முகமன்கள். சீர்மை வாசிப்பு வட்டத்தின் 22வது அமர்வு இது. கடந்த 2 வருடங்களுக்கும் மேலாக நாம் இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய அமர்வில் நாம் திறனாய்வுக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் நூல் தாமிரப்பட்டணம் என்கிற தமிழில் முதல் நாவல். அல்லாமா மாப்பிள்ளை நுப்பை ஆலிம் அவர்கள் எழுதிய நாவல் அரபு தமிழில். இந்த வருடத்தின் முதல் திறனாய்வு கூட்டமும் கூட இது. மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்விற்கு நமது சிறப்பு விருந்தினர்களையும் அத்துடன் நேயர்களையும் நெஞ்சார்ந்த அன்புடன் வரவேற்கிறோம். நமக்கு இந்த தாமிரப்பட்டணம் நூலை திறனாய்வு செய்வதற்கு தமிழின் 2 சிறந்த பெண் படைப்பாளிகள் வந்துள்ளார்கள். முதலாவது சகோதரி பாலைவன லாந்தர் என்ற நலிஜத். அடுத்தது சகோதரி எழுத்தாளர் ஜா தீபா அவர்கள். ஒவ்வொருவருக்கும் 15 நிமிடங்கள் என்ற அளவில் மணித்துளிகளை நாம் ஒதுக்கியுள்ளோம். இருவரும் பேசி முடித்த பிறகு இருவரின் பேச்சுகளின் மீதான வினாக்களோ ஐயங்களோ எதுவும் இருந்தாலும் நேயர்கள் கேட்கலாம். அதன் பிறகு நாம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். முதலில் சகோதரி பாலைவன லாந்தர் அவர்களை அழைப்பதற்கு முன்னால் அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை நான் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன். அவர் ஏற்கனவே 2 பேருமே அறிமுகமானவர்கள் தான். இருந்தாலும் புதிய நேயர்கள் இருந்தால் அவர்களுக்கான ஒரு சிறிய அறிமுக குறிப்பு. பாலைவன லாந்தரின் இயற்பெயர் நலிஜத். இவர் பிறந்தது தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம். தொடர்ந்து புனை உலகில் இயங்கி வரக்கூடியவர். கவிதை தொகுப்புகளும் சிறுகதை தொகுப்புகளுமாக எழுதியுள்ளார். கவிதை தொகுப்புகள் உப்பு வயலங்கும், லாடம், ஓநாய், பெருந்தச்சன், ஆங்கில மொழியாக்கத்தில் வந்துள்ள வேர்ல்டு கிளாஸ் சீன்ஸ், அதன் பிறகு மீளி சிறுகதை தொகுப்பு. பெருந்தொற்று காலத்தில் இவர் தயாரித்த ஊரடங்கு என்ற விழிப்புணர்வு குறும்படம் கவனம் பெற்றது. லாந்தர் ஆர்ட் என்டர்டெயின்மெண்ட் என்னும் கலை இலக்கிய செயற்பாட்டுக்கான தளம் ஒன்றை உருவாக்கி தொடர் நிகழ்வுகளை நடத்தி வருகிறார். அன்னாரை பேச வருமாறு அழைக்கிறோம். கேக்குதா? கிளியரா இருக்கா? கேக்கு, தெளிவா கேக்கு. தொடங்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாலையில வழங்கினதற்காக முதல்ல சீர்மை அவங்களுக்கும் சாலை பசீர் சீர்மை அமைப்பிற்கும் சாலை பசீர் அவர்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ள போலான் இருக்கேன். தாமிரப்பட்டினம் பட்டணம் இதுவே நமக்குள்ள ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். மதீனத்துல் நுஹாஸ் அப்படிங்கிறது தான் இந்த நாவலோட பெயர். எனக்கு முதல்ல இது தமிழ்ல எழுதப்பட்ட முதல் நாவல் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்ம எப்படி இதை தெரியாம இருந்திருக்கோம் இத்தனை காலமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. அதனாலதான் இந்த பெயர் முதல்ல கேள்விப்பட்ட பிறகு, இந்த தகவல் கேள்விப்பட்ட பிறகு இதை ரொம்ப அணுகுனதற்கான காரணம் தமிழ்ல முதல்ல எழுதப்பட்ட நாவல் அது என்னவா இருந்திருக்கும், எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புல இருந்திருக்கும், என்ன எழுதி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட தான் முதல்ல இந்த நூலை நான் அணுகினேன். பிரதாப முதலியார் சரித்திரம் தான் நம்ம இது வரைக்கும் தமிழ்ல எழுதப்பட்ட முதல் நாவல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி நான் இந்த நாவலை திறந்து பார்க்கும்போது எனக்கு தொடக்க காலத்துல கதைகளும் சரி, கவிதைகளும் சரி, கலைகள் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் இந்த நாவலையும் எனக்கு கிடைச்சது. என்னன்னு சொன்னோம்னா, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலத்துல நடந்த ஆவணங்களை, சமகால பதிவுகளை, அரசியல், தொழில், பொருளாதாரம், மன ரீதியான மாற்றங்கள் இதெல்லாம் பதிந்து வைத்து விட்டு போவதற்கான ஒரு ஆயுதம் தான் எழுத்து, சொற்கள் போன்ற உதவி நமக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு 2025 நாம் எழுதி கொண்டிருக்கிற இந்த எழுத்துக்கள்
ஒரு 4000 வருடத்துல பார்க்கும்போது ஒரு தூசி தட்டப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் போல இருக்கும். அதுக்கான காரணம் தான் வந்து எழுத்துக்கள் வந்து அந்த காரணங்கள் வந்து கரெக்டா செய்யுது. வேலைகள் வந்து அந்த எழுத்துக்களோட பணி வந்து அதுவா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு தமிழ் சூழல்ல ஒரு எழுத்தாளரா இருக்கிறதற்காக முதல்ல நான் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் ஒரு பொறுப்புமிக்க எழுத்தாளரா இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். போற போக்குல எழுதிட்டு போகக்கூடாது. நம்ம பண்ணாத வேலைய நம்ம எழுத்துக்கள் என்னைக்குமே இந்த தமிழ் சூழல்லையும், இந்த வரலாற்றுலயும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், சில சமயங்கள்ல ஒரு பெண் என்பதையும் மீறி, ஒரு பலவீனமான மனிதர்கள் என்பதையும் மீறி, அரசியலுக்கு எதிராகவும், ஆதிக்கத்திற்கு எதிராகவும் எழுத்துக்கள் வந்து நம்ம தூண்டுற விஷயம் வந்து இந்த உணர்வு பூர்வமான ஒரு பொறுப்புணர்வு தான். அப்படி வந்து இந்த நூல அணுகும்போது, மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவங்கள பத்தி நான் சிறு வயதிலேயே கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மதரசாக்கள் மூலமாக. அவங்க எழுதின மஞானி அப்படிங்கிற ஒரு பாடத்திட்ட நூல் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நூல். அதுல சில சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அந்த பாடங்கள்ல இருக்கிற நல்ல கருத்துகள் வந்து என்னைக்குமே அந்த மதரசா பிள்ளைகளுக்கு, இளைய தலைமுறையினருக்கு வந்து அவ்வளவு அழகா அவர் வந்து ஊட்டிட்டு இருப்பாரு. நான் ரொம்ப காலமா என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, அது ஒரு மலையாள மொழிபெயர்ப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்காகவும் எனக்கு கஷ்டமா இருந்தது இத படிக்கும்போது. அது அவர் வந்து எனது ஊரில் பிறந்த ஒருவர், அவர வந்து நான் தெரியாம இருந்திருக்கேன் அப்படிங்கிறது. ஏன்னா நான் அவர கீழக்கரைன்னு அறியப்பட்டிருக்கேன். கேரளாலேருந்து வந்தவர் அப்படின்னு அறியப்பட்டிருக்கேன். அவரு காயல்பட்டினம் மண்ணுக்கு சொந்தமானவர் அப்படிங்கும்போது, இன்னும் வந்து எனக்கு சந்தோஷமா இருந்தது. 1916 அந்த காலத்துல வந்து பிறந்திருக்கிறாரு. 79ல அவர் மறைந்திருக்கிறாரு. 79ல தான் நான் பிறந்தேன். அப்போ நான் பிறந்த நேரத்துல அவர் மறைந்திருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அவர் கூட கனெக்டிவ் ஆச்சு. முக்கியமா அவர் ஒரு நல்ல கவிதை எழுதுறவரு. அப்புறம் வந்து கேரளால வந்து அவருக்கு வந்து உமர் கய்யாம் அப்படிங்கிற பேரால அவருடைய செயல்பாடுகள் இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு அந்த ஆசிரியரை பத்தின ஒரு சிறப்பு தகவல்களா இருந்தது. பொதுவாவே நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவோம், உலகம் வந்து நம்ம முதுகுக்கு பின்னாடி இருக்கு. ஒரு காலமும் நம்ம அத பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பக்கத்து வீட்டுகள்ல இருக்கிற அதிசயங்கள நம்ம ஒருபோதும் தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஆனா நம்ம வந்து தேடி தேடி ஆப்பிரிக்கா, அமெரிக்கான்னு பார்த்துட்டு இருப்போம்னு. அது போலதான் இந்த நாவல பொறுத்தவரைக்கும் இது எங்கேருந்து தொடங்குதுன்னு சொன்னா, சுலைமான் நபி அவர்களுடைய ஒரு தேடுதல். சுலைமான் நபி அவர்கள் செய்து வைத்து விட்டு போன ஒரு செயலின் பொருட்டு தேடுதலின் பொறுத்து இந்த நாவல் வந்து தொடங்குது. இது வந்து புனைவாக இருக்கலாம், அப்புனைவாக இருக்கலாம், அது உண்மையாக வரலாறாக இருக்கலாம். ஆனா நமக்கு வந்து வாசகர்களுக்கு பொதுவா அது தேவை கிடையாது. ஒரு 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 கதையோ ஒரு கருத்தோ என்ன சொல்லிட்டு போகுது அப்படிங்கிற கருத்து தான் நம்ம வந்து முதல்ல எடுத்துக்கொள்ளணும். இது வந்து இது வந்து எப்படியாக இருந்தாலும், சுலைமான் நபியை பத்தி முதல்ல நான் ஒரு 2 லைன் சொல்லிக்கணும். நபி தாவூத் அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் நபிக்கு இந்த உலகத்தில் இதுவரைக்கும் பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும், அத்தனை நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத மிகப்பெரிய ஆஹ் ஒரு அருட்கொடைய வந்து இறைவன் கொடுத்திருக்கான். அது வந்து எப்படி சொல்றதுன்னு சொன்னா வரம். தமிழ் வாசகர்களுக்கு வரம் வந்து கொடுத்திருக்கான். என்னன்னு சொன்னா, மற்ற நபிமார்களுக்கு இல்லாத சிறப்பு இவர்களுக்கு என்னன்னா, இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஆட்சி அதிகாரமான அருட்கொடைகளை வந்து எனக்கு கொடுன்னு அவர் கேட்டாரு, இறைவன் கொடுத்தாரு. அந்த அருட்கொடைகள் வந்து ஒருத்தருக்கு கிடைக்கப்பட்டால் அவர் என்னெல்லாம் பண்ணுவாரு? அங்கேருந்து அந்த உளவியல் ஆரம்பிச்சோம்னு சொன்னா, மனிதன் தனக்கு மேல இருக்கிற தன்னுடைய உயரத்திற்கு, தன்னுடைய தேவைக்கு மேலே இருக்கிற சொத்துக்களாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், ஆதிக்கமாக இருக்கட்டும், அடுத்த நிமிடம் மனிதன் செய்யக்கூடிய வேலை என்னன்னா, அவனுக்குள்ள ஒரு அகங்காரம் வந்து ஏறிடும், திமிரு வந்து ஏறிடும். என்னால முடியாதது இந்த உலகத்துல யாராலும் முடியாது, என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்துடும். அப்படி எல்லாமே கிடைக்கப்பட்டும் ஒரு மனிதன் வந்து ஒரு நபிங்கிறது வந்து இறை தூதர், வழிகாட்டி. முதல்ல இங்க இருக்கிற தமிழ் எழுத்தாளர்களுக்கும் தெரியாத நபர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்லாம் வந்து மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம், வழிகாட்டி. இஸ்லாம்ங்கிறது ஒருபோதும் அது மதம் கிடையாது, வழிகாட்டி. அதே மாதிரி நபிமார்கள் வந்து மனிதர்கள் தான். அவங்களுக்கு எந்த ஒரு அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரத்தோட அவங்களா முடிவெடுக்கிற எந்த உரிமையும் இறைவன் கொடுக்கல. இறைவன் சொல்றத செய்யறதுக்கான மனிதர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதுவர்கள் தான் நபிமார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தூதுவருக்கு இறைவன் அத்தனை அருட்கொடைகளையும் கொடுத்த பிறகும் அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறதுதான்
இங்க வந்து இந்த கதையோட தொடக்கம், இந்த நாவலோட தொடக்கம் அங்கேருந்துதான் தொடங்குது. அப்ப அத்தனையும் கிடைத்த சுலைமான் வந்து ஒரு நேர்மை தவறாத ஒரு ஆட்சியை செய்தார். அந்த ஆட்சிக்கு அவர் வந்து வசியப்படுத்தும், அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த சக்தியின் மூலமாக காற்றை வசியப்படுத்தினார். அவரால வந்து ஒரு காற்று வந்து அவரை தூக்கிட்டு போய் அவர் எங்க போகணும்னு சொல்லுதோ அங்க கொண்டு போய் விட்டுரும். ஜின்களை வசப்படுத்தினார். விலங்குகளோடும் பறவைகளோடும் அவர் பேசிக் கொள்வார். அது நிறைய பேருக்கு அறியப்பட்ட ஒரு சம்பவம் என்னன்னா, சுலைமான் நபியோட படை போகும்போது எறும்புகள் கூட பேசிக்கும், நீங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி ஒதுங்கிக்கிங்க, சுலைமானோட படை வருது, நம்மள மிதிச்சிடுவாங்க அப்படின்னு எறும்புகள் பேசிக்கொள்ளும். இவர் சிரிச்சுக்கிட்டே அந்த படை வந்து போகும். நிறைய சின்ன 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 விஷயங்கள் இருக்கும். ஆஹ் இதுல நிறைய பேருக்கு இதெல்லாம் அறியாதனால நம்ம இதை கண்டு. இப்போ வந்து ஆஹ் ஒரு மன்னர் அப்துல் மாலிக் அப்படிங்கிற ஒரு மன்னர் மர்வான் வம்சத்துல இருந்து வந்தவர். ஒரு சின்ன 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 நாடுகளா இருக்கிறதுக்கும் பெரிய ஒரு குடியாட்சியை வந்து இவர் வச்சிருக்கிறார், முடியாட்சியை வந்து அவர் வச்சிருக்கிறாரு. அந்த மன்னரோட அரசவையில ஒரு தகவல் வருது. என்னன்னா, இந்த உலகத்தை ஆண்ட நபிமார்களுள் மன்னர்களுள் சிறந்த மன்னரான சுலைமானுக்கு இறைவன் கொடுத்த வரத்தின் பொருட்டு அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னா, ஜின்கள்ல வந்து தன்னுடைய சொல் பேச்சு கேட்காம தனக்கு வந்து அடிபணியாத, தனக்கு பின்பற்றாத ஜின்களின் மீது கோபம் கொண்டு அதோட காதை திருகி ஒரு செப்பு கிடாரத்துக்குள்ள, அது ஒரு பெரிய பானை மாதிரி ஒரு இதை நம்ம வந்து நினைச்சு பாத்துக்கலாம். அதுக்குள்ள அதை புடிச்சு இழுத்து போட்டு மூடி, அதை மூடினதோட மட்டும் இல்லாம சுலைமானால் மூடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப் பண்ணி அதை சீல்டு பண்ணிட்டு கடலுக்குள்ள தூக்கி எரிஞ்சிடுவாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ஒரு கதைகளின் மூலமாக அந்த அரசவைக்கு வருது. ஏன்னா இப்ப இந்த கதையை சொல்கின்ற ஒருத்தருடைய தகப்பனார் போன பயணத்துல அந்த மாதிரியான ஒரு கிடாரத்தை எடுத்ததாகவும் அதை திறந்ததாகவும் அதிலிருந்து வெளியே வந்த ஜின் வந்து அத்தனை வருஷம் அடைப்பட்டிருந்த அந்த ஜின் வந்து இறைவனே தூய்மையானவன், சுலைமான் அவர்களுக்கு வந்து நாங்க அடிபணிகிறோம், இறைவன் தூய்மையானவன் சொல்லிட்டு கதறிக்கிட்டே ஓடுன மாதிரி, அந்த ஒரு காற்று மாதிரி ஒரு புகை மாதிரி கிளம்புன மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த மன்னருக்கு வந்து ஒரு எண்ணம் வருது. யாரு? நம்ம அப்துல் மலிக் அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வருது. அப்படி எரியப்பட்டிருந்தா அது ஒரு கிடாரமா இருந்திருக்காது, நிறைய ஜின்களோட இருக்கும். அப்படி ஒரு கிடாரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு வந்து எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை திறந்து இங்க இப்ப இருக்கிற பார்வையாளர்களுக்கு, இப்ப பொதுவா வந்து நமக்கு ஒரு ஆதாரம் வந்து எப்படி தேவைப்படுதுன்னா நம்புறதுக்காக தேவைப்படுது. இப்ப இந்த நாட்டுல இப்ப இருக்கிற தற்காலத்துல இருக்கிற மக்களுக்கு இதை நான் காட்டிட்டேன்னு சொன்னா இன்னுமே இறைவனுடைய அடையாளத்துல ஒண்ணு நான் காட்டின பெருமை எனக்கு கிடைக்கும், இப்படி ஒண்ணு இருந்தது அப்படிங்கிறத காட்டின ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் பெருமையும் எனக்கு கிடைக்குங்கிறதுனால அதை தேடுகிற பணி வந்து தொடங்குறாங்க. எந்த தகவலை அவங்க கொடுத்தாங்களோ அவரையே இதுக்கு அனுப்புறாங்க. அவர் இன்னொரு மன்னர் கிட்ட போறாரு, அமீர் மூசா அப்படிங்கிற ஒரு மன்னர் கிட்ட போறாரு. இந்த மன்னர் கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் இவங்க எல்லாம் பயணம் கிளம்புது. இப்போ இந்த கதையோட ஒரு கருத்து வந்து எப்படின்னு சொன்னா, ஒரு பயணம் தொடங்குது. அந்த பயணத்துக்கான தேடுதல் என்னன்னு சொன்னா, இறைவனுடைய அருட்கொடைகளை முழுமையாக பெற்ற சுலைமான் அவர்களுடைய செயல்களில் ஒன்றை நிரூபிக்கணும். இதுக்கு பிறகு வரப்போற மக்களுக்கு இத வந்து தெரிவிக்கணும். இந்த 2 நோக்கத்துக்காக தான் இந்த பயணம் வந்து தொடங்கப்படுது. தாமிரப்பட்டணம்ங்கிற ஒரு பகுதியை நோக்கிதான் அவங்க போறாங்க. அவங்க போற அந்த பகுதியை நோக்கிதான் இந்த கதையும் தொடங்குது. பொதுவாகவே நமக்கு வந்து பயணங்கள்ல கிடைக்கிற அனுபவங்களும் கதைகளும் வந்து சொல்லி மாளாது. நீங்க கதைகளே வேண்டாம், எந்த விதமான எங்களுக்கு எந்த நிரூபணமே வேண்டாம்னு சொன்னா கூட ஒரு கதையில நீங்க ஒரு பயணத்தை எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு கதை கூட கிடைக்காம ஒரு பயணம் கூட ஈடேறாது. நீங்க ஒரு ரயில்ல ஏறுறீங்க, தூங்கிட்டே போறீங்க, தூங்கிட்டே போய் நீங்க போற இடத்துல போய் இறங்கினா கூட உங்க காதுகள்ல விழுந்த விஷயங்கள் ஒரு கதையா இருக்கும், ஒரு சம்பவமா இருக்கும். கதைனா ஒரு சம்பவமா இருக்கும். அப்படி ஒரு நெடும் பயணத்தை போகும்போது, இப்போ நீங்க ஒரு கன்னித்தீவுன்னு நம்ம சின்ன பிள்ளையில படிச்சுட்டு இருப்போம். அந்த கன்னித்தீவோட எல்லாமே வந்து பயணம் தான். மூசா போயிட்டே இருப்பாரு, கன்னித்தீவோட மூசா போயிட்டே இருப்பாரு. ஏன்னா ஒரு விஷயத்த தொடரணும்னு, அந்த பயணம் எங்க முடியுதோ அங்க நம்ம வந்து இறந்து போயிட்டோம்னு அர்த்தம். வாழ்க்கையும் ஒரு பயணம் தான். நம்மளோட பயணம் முடியிற அந்த புள்ளி வந்து நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கல, நம்மளோட பயணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சோ வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்துல இவங்க மேற்கொள்ற பயணம், அந்த பயணத்திற்கான நோக்கம் வந்து ரொம்பவும் ஒரு சிறந்த நோக்கத்திற்காக போறாங்க. இன்னைக்கு வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா மனிதர்களின் பெயர்கள் வந்து நமக்கு மாறி போயிருக்கும். என் பேரு நலிசத்தா இருக்கும், ஒருத்தர் பேர் முருகனா இருக்கும், ஒருத்தர் பேரு ஜோசஃபா இருக்கும், ஒருத்தர் பேர் அப்துல்லாவா இருக்கும். பெயர்கள் வந்து நமக்கு முக்கியம் கிடையாது, எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். இப்ப இறைவன் வந்து
நீயத்தை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன நீயத்துக்காக என்ன நீயத்துங்கிறது எண்ணம். எண்ணத்தை தான் வந்து மனிதனோட செயல்களை பார்ப்பாங்க. இப்ப நீங்க காலையில கிளம்பும் போது ஒரு 100 ரூபாய் உங்க கையில வச்சிருப்பீங்க. அந்த 100 ரூபாய தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியத்தோட வச்சிருப்பீங்க. அந்த நோக்கம் வந்து இறைவன் கிட்ட போய் சேர்ந்துடும். ஆனா அந்த 100 ரூபாய் உங்களால தானமே செய்ய முடியாம போயிடும். ஒரு அவசரமா வேற ஒரு ஒரு பிரயோஜனத்திற்காக நீங்களே அதை பயன்படுத்தி இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பசி இருந்திருக்கும், ஏதோ ஒண்ணு மருந்து வாங்கி இருப்பீங்க. ஆனால் இறைவனால வந்து அந்த நீயத்து கூட அங்கீகரிக்கப்படுகின்றது. இது வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு. இதை உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொடுக்க நினைக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உணர்வுல இந்த விஷயம் வந்து சேர்ந்துடும். சோ பயணத்திற்கான நோக்கம் வந்து மிகச் சிறப்பாக இருக்கும்போது அதில் ஏற்படுகின்ற சோதனைகள் வந்து அந்த பயணத்தை மேற்கொள்ற அத்தனை பேருக்கும் ரிவார்ட்ஸ், அதாவது விருதுகளை விட மிகச்சிறந்த ஒரு விஷயமாக போய் சேரும். அது அது கிடைச்சா கூட அந்த அந்த கிடைக்கிற சந்தோஷத்தை விடவும் அவங்க அனுபவிக்கிற சோதனைகள் வந்து மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அங்கீகரிக்கப்படக்கூடியதாகவும் மதிப்பு தரக்கூடியதாகவும் போய் சேரும். இப்போ நம்மள வந்துட்டு மக்காவுக்கு போவாங்க நிறைய பேர், புனித பயணம் காபாவை நோக்கி மக்காவுக்கு போகும்போது வழியில் ஏற்படுகின்ற சோதனைகள் ஒவ்வொன்றிற்கும் நமக்கு வந்து நன்மைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க வந்து சொல்லி சொல்லி இருப்பாங்க. இட்ஸ் ட்ரூ. அது வந்து புனையப்பட்ட கதை கிடையாது. நம்ம நம்ம எத்தனையோ சிரமங்கள் இருக்கும். முட்டு வலி வரும். இப்ப இருக்கிற காலத்துல அப்படியே பிளைட்ல தூக்கிட்டு போய் அப்படியே இறக்கிடுவாங்க. ஆனாலும் சிலருக்கு வாமிட்டிங் இருக்கும், மூட்டு வலி இருக்கும், உடல் வலி இருக்கும், மன உபாதனை இருக்கும், நம்ம இப்படி விட்டுட்டு போறோமேன்னு இருக்கும், இத்தனை கடமைகள் இருக்கேன்னு இருக்கும், கடன்கள் இருக்கேன்னு, மனவலி பெரிய வலியா இருக்கும். இது இன்னைக்கு காலத்துலன்னு சொன்னா, தொடக்க காலத்துல அவங்க போய் அங்க சேர்றதுக்குள்ள 100 பேர் இங்க இருந்து கிளம்புனாங்கன்னா 40 போய் மக்காவை அடையிறது பெரிய சாதனை. நிச்சயமாக கடல் பயணத்திலும் பாலைவன பயணத்திலும் எத்தனை பேர் வந்து உயிரை விட்டிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே அங்க எழுதப்பட்டது வந்து ஹாஜி அப்படிங்கிற பெயரோட தான் அவங்க எழுப்பப்படுவாங்க. ஏன்னா அந்த நோக்கம் வந்து அவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி இவங்க இந்த அமீர் மூசா அவர்களும் அவங்களோட சேர்ந்து கிளம்புற அவங்க கூட இருக்கிற ஷேக் அப்துல் சமத் மசூத் அப்துல் சமத் அப்படிங்கிறவரும் இந்த இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வழிகாட்டி வந்து அப்துல் சமது தான். அப்துல் சமதுக்கு தான் வந்து இறைவன் வந்து அதிகமான அறிவினை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அப்துல் சமதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெளிவாக இருக்கு. இந்த மொத்த படையும் சோர்ந்து விட்ட ஒரு சமயத்துல கூட அப்துல் சமது வந்து சோர்ந்து போகவே இல்லை. இந்த மன்னர்கிடம் இருந்து வந்த தாலிபு என்பவர், அப்துல் சமது என்பவர், அமீர் மூசா என்பவர், இவர்கள் 3 பேரும் வந்து வழி நடத்துறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆர்மி போகுது, மிகப்பெரிய ஒரு ராணுவம் போகுது. அவர்களிடம் ஒட்டகங்கள் இருக்கு, பயணத்திற்கு தேவையான உணவு இருக்குது, பாதுகாப்பு இருக்கு. அதை கொண்டுட்டு போற அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நடை வழியாக போகின்றவர்கள் போகிறாங்க. ஒரு பெரிய பயணம் எப்படி போறாங்கன்னா, அந்த மன்னருடைய சுத்தி இருக்கிற நாடுகளில் இருந்து அமீர் மூசாவுக்கு அந்த நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்த சமயத்திலையும் மகனை கூப்பிட்டு, ஹாரூன் மகனை கூப்பிட்டு அவரை வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சுட்டு, அவரு நான் இல்லாத நேரத்துல நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு தலையாய கடமை. இந்த ஒரு 2 லைன்ல இந்த சம்பவம் இங்க கடந்து போனாலும் இது வந்து இங்க தலையாய கடமை. ஏன்னு சொன்னா பயணத்துல போறவங்க திரும்பி வராத போது ஆட்சியில் குழப்பங்கள் ஏற்படுங்கிறதுனால இதை செய்து வச்சுட்டுதான் போவாங்க. இப்ப நம்ம வீட்டுல இருந்து போறோம், ஒரு பயணத்துக்கு போகும்போது நம்ம திரும்பி வரலாம் வராமலும் இருக்கலாங்கிற பட்சத்துல இந்த சொத்து விஷயங்கள்லாம் எழுதி வச்சிடுவாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு நான் இவ்வளவு கிரெடிட் கொடுக்கணும், இந்த மாதிரி இவங்க கிட்ட உதவி வாங்கினேன்னு எழுதி வச்சிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாட செய்து வச்சுட்டு அமீர் மூசா அவங்க கிளம்புறாங்க. ஏன்னா அவருக்கு தெரியுது நம்ம திரும்பி வரலாம் வராம போகலாம் அப்படின்னு. இந்த பயணம் தொடங்கும் போது அவங்க வழியில பார்க்கப்படுற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த ஒட்டுமொத்த கதையுமே பிலாசபி ஆஃப் கைடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு பாடம் வந்து எப்படி எடுக்கப்படணும்னு சொன்னா பிராக்டிக்கலா எடுக்கப்படணும். அப்ப இங்க இருந்து கிளம்பின அத்தனை படை வீரர்களுக்கும் அது ஒரு பாடமாக மாறுகின்ற ஒரு தருணம் இந்த பயணத்துல நடக்குது. முதல்ல ஒரு அதிசய மாளிகையை பாக்குறாங்க. அந்த மாளிகையோட அழகுல மயங்குறாங்க. பொதுவாவே ஒரு மனிதன் சலனப்படும் தருணம் வந்து ரொம்ப வேதனையா இருக்கும். நமக்கு வந்து இந்த சுவர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற கதை தான். இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா நமக்கு இப்போ நோன்பு இருக்கும்போது மூக்குக்கு முன்னாடி வர்ற உணவுகளை பார்த்து நம்ம கண்ட்ரோல் பண்றோம் இல்லையா, எவ்வளவு தூரம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சோதனை வந்து மனிதர்களுக்கு வாழ்க்கை முழுக்க இருக்கும். டக்குன்னு நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். அப்படியான சோதனைகள் வந்து இவர்களுக்கு வழங்கப்பட்டுட்டே இருக்கு. ஒரு அதிசய மாளிகையை பாக்குறாங்க. மாளிகையோட அழகு வந்து
ஒவ்வொரு வரியிலையும் மாப்பிள்ளை லெபயாலியும் வந்து அவரே அங்க இருந்து பார்த்த மாதிரி அத்தனை அற்புதமா எழுதி இருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த கதையில வந்து நம்மளே தடுமாறிடுவோம். வாசிக்கிற வாசகனே வந்து தடுமாறக்கூடிய அத்தனை அழகுகள் வந்து அங்க கொடுத்திருக்காங்க. சொல்லும் போது நமக்கு சாதாரணமா இருக்கும். எந்த ஒரு விஷயமுமே சொல்லும் போது வந்து சாதாரணமா இருக்கும். அதை அனுபவிச்சு பார்க்கும்போது, இப்ப நம்ம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போறோம், இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு போறோம். பலவென்று இருக்கிற ஒரு இடத்த பார்க்கும்போது நம்ம மனசு எப்படி சலனப்படும்னா, இந்த மாதிரி ஒரு வாழ்ற இடத்த எனக்கு கொடுக்க கூடாதா இறைவா? இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கக்கூடாதா? இந்த மாதிரி ஒரு வசதி நமக்கு வராதா? அப்படிங்கிற ஏக்கம் வந்து மனிதனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். போதும்ங்கிற எண்ணம் மனிதனுக்கு இருக்கவே இருக்காது. அவனுக்கு சொந்தமா ஒரு வீடு இருந்தாலும் ஒரு மாளிகையை பார்க்கும்போது ஆசைப்படுவான். சொந்தமா ஒரு 50 பவுன் இருக்கும், இன்னொன்னு பார்க்கும்போது ஆசைப்படுவான். அந்த ஆசையிலேயே தான் மனிதன் வந்து உழண்டுகிட்டே இருப்பான். நீங்க பெரும்பாலான போதனைகள் இஸ்லாம் மதம் சார்ந்து இருக்கட்டும், சாராமல் இருக்கட்டும், போதனைகள் எப்பவுமே என்ன சொல்லும்னா ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆனா கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ரொம்ப மிகவும் சிரமமான ஒரு செயல். சொல்லிட்டு போயிடலாம், ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு. புத்தன் வந்து ஆசையை வந்து நான் துறக்கணும்னு ஆசைதான் பட்டாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த முரண்பாடு மாதிரிதான் மனிதனோட வாழ்க்கை ஃபுல்லாவுமே கட்டமைக்கப்படும். அப்படி இவங்க பார்த்துட்டு போற ஒரு அழகிய மாளிகையை கடந்து போறாங்க. அந்த மாளிகையில வந்து போதனைகள் எழுதப்பட்டிருக்கு. இங்க வந்து அது ஒரு 4-5 கட்டுகளுக்குள்ள இருக்கிற மாளிகை. அந்த மாளிகையை கடந்து போறாங்க. ஆனா அவங்க கூட போன அந்த அப்துல் சமத் அப்படிங்கிறவர் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்கள வந்து எச்சரித்து அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து எச்சரிக்கை கொடுக்கிறாரு. எப்படின்னு சொன்னா வார்த்தைகளால எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அப்படி ஒரு கைடு இருக்க போய் அவங்க வந்து கொஞ்சம் பாதுகாக்கப்படுறாங்க. அங்க ஒரு மரகத முக்காலி இருக்கு. அந்த முக்காலியை வந்து ஆஹ் ஷத்தால் அக்பர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஷத்தாதுல் அக்பர் அப்படிங்கிறவரு ஒருத்தர் அவ்வளவு நல்ல ஒரு வாழ்ந்த ஒருத்தருடைய அடையாளமா அவர் இருந்துட்டு போன அந்த அரியாசனம் வந்து இருக்கு. மரகத முக்காலி ஒண்ணு இருக்கு. அந்த அந்த இதுல வந்து ஒரு நிமிடமாவது நம்ம உட்கார்ந்து பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படை வீரர்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே அந்த ஆசை வருது. அப்ப அதுலயே வாழ்ந்த ஒருத்தருக்கு அவருடைய ஆசை எப்படி இருக்கும்? சோ அப்ப அவங்க எதனால அந்த அடையாளங்களை விட்டுட்டு போயிருக்கான்னா, மனிதனே உன் வாழ்க்கை வந்து நிரந்தரமானது கிடையாது. எந்த நொடியில் வேண்டுமானாலும் உன்னுடைய மூச்சு நிறுத்தப்படலாம். எந்த நொடியில வேண்டுமானாலும் உன் வாழ்க்கை முடிக்கப்படலாம். நீ இதை எதையுமே கொண்டு போறது கிடையாது. இததான் இந்த கதை முழுக்கவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கதை முழுக்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க பார்க்கலாம், அனுபவிக்கலாம், அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லிக்கலாம், நீங்க சொல்லாம கூட இருக்கலாம், அது உங்களுடைய விஷயம். ஆனா இது உங்களோட கூட வரவே வரப்போகாது. இன்னைக்கு இருக்கிற நீ அரசியல்வாதிகளை பார்த்து ஆதிக்க வர்க்கத்தினர் பாத்துட்டீங்கன்னா 10 தன்னுடைய 10 வழிமுறைக்கு வந்து அவர்கள் வந்து சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அடங்கவே அடங்காது. அவர்களால வந்து வலது கைக்கு தெரியாம இல்ல 2 கையும் தெரிஞ்சு கூட எடுத்து குடுக்கறதுக்கு மனசே வராது. ஆனா வெளியில வந்து அவ்வளவு இருக்கும். சொத்துக்களாலும் கட்டடங்களாலும் ஆடை ஆபரணங்களாலும் அவங்க வந்து பல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒருபோதும் அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா ஒரு ஒரு மாத்திரை வந்து சாகாமல் இருக்க கிடைச்சதுன்னா அந்த அத்தனை சொத்தையும் கொடுத்து கூட வாங்கிப்பாங்க. வாழ்வின் மீது அத்தனை ஆர்வமுடைய நம்ம இருக்கும். ஏன்னா சுலைமான் நபிக்கு பிறகுதான் இறுதி நபியாக முகமது நபி வர்றாங்க. முகமது நபிக்கு பிறகு ஒரு நபியும் கிடையாது, ஒரு இறை தூதரும் கிடையாது. ஆனால் அந்த முகமது நபியின் கூட இருந்த சஹாபாக்கள் என்று அழைக்கக்கூடிய இறை நேசர்கள், இறை தூதரின் நண்பர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க கதவை தட்டி உங்களுக்கு நாளைக்கு உணவு வச்சிருக்காங்க. இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு எங்க வீட்டுல சாப்பாடு இருக்கு, நீங்க இன்னும் சாப்பிடாம யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதரை கூட நம்மளால பார்க்க முடியாது. நம்ம வீட்டுல வந்து கிச்சன் எப்பவுமே ஃபுல்லா இருக்கணும். ஐயோ 1 மாசத்துக்கு தானே அரிசி இருக்கு, 2 மாசத்துக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அஹ் இப்போ இப்படி போகிற ஒரு பயணம் வந்து நிறைய பேரை பாக்குறாங்க. நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த இதை முடிச்சிடுறேன், உரையை முடிச்சிடுறேன். ஜின்களின் தலைவன் துஹாஷில் இக்லீஷ் துஹாஷில் இக்லீஷ் அப்படிங்கிற ஒரு ஜின்களோட தலைவனை வந்து அப்படி ஒரு கட்டி வச்சிருக்காங்க. அவர் பாக்குறதுக்கே பயங்கர தோற்றம் உடைய ஒரு ஜின். இவங்க தேடி வந்தது ஜின்களை அவளுக்குதான் தேடி வந்திருக்காங்க. ஒரு செப்பு கிடாரத்தை எடுக்கதான் அவங்க வந்திருக்காங்க. அதை திறந்து அது போயிடுச்சுன்னா அதோட வார்த்தைகளை கேட்கறதுக்கு. ஆனா சுலைமான் நபி என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொன்னா, ஒரு இக்லீஷ்ங்கிற ஒரு ஜின்களோட தலைவனை வந்துட்டு
கட்டி வச்சு அந்த பயங்கர தோற்றத்தை நீ வர்றவன் போறவன்லாம் பார்த்துட்டு போ, அவனுக்கு அழிவே கிடையாது, அவன் இப்படியே இருப்பான், உயிர் வேதனையோடயே இருப்பான், இத நீ பார்த்துட்டு போன்னு சொல்றாங்க. அப்படி வந்து இன்னைக்கு காலத்துல அப்படி ஒரு விஷயம் நடக்குமான்னு சொன்னா நம்ம எத்தனை ஜின்களை வந்து கட்டி வைக்கணும், ஜின்கள் மனித உருவத்துல இருக்கிற எத்தனை அரக்கர்களை நம்ம கட்டி வைக்கணும் அப்படிங்கிறது. இந்த கதையோட ஒட்டுமொத்த கருத்து வந்து ஒன்னே ஒண்ணுதான். ரொம்ப எளிமையா சொல்ல போனோம்னா, இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது. எல்லா இடத்துலயும் எழுதி வச்சிருக்கிறது இதுதான். இந்த உலகம் தயவு செய்து மனிதர்கள் சுயநலத்தை விட்டுருங்க, கிப்ரு பெருமையை விட்டுருங்க, பணத்தை எல்லாம் நீங்க ரொம்ப எல்லாம் சேர்த்து வைக்கணும்னு யோசிக்காதீங்க. வாழ்க்கைய வாழுங்க, திருப்தியா வாழுங்க. 3 வேளை சாப்பாடு இருக்கா, சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு வாழுங்க. ஒரு மன்னன் குலுங்கி குலுங்கி அழுகிறான். அவனுக்கு வந்து எந்த குறையும் இல்லாத ஒரு மன்னன் குலுங்கி குலுங்கி அழுது இந்த கதையில வந்து கண்ணீர் வடிய அவர் வந்து என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, எந்த பெருமையும் என்னை ஆட்கொள்ளாம நான் எனக்கு ஒரு மரணம் வேணும் அப்படின்னு ஒரு துவா செய்யறாரு, ஒரு பிரார்த்தனையை வந்து மேற்கொள்றாரு. அவருக்கான பாடமாவும் இந்த கதை வந்து முழுக்க நகர்ந்து போகுது. செப்பு கிடாரம் வந்து செப்பு கிடாரம் கடைசியில கிடைக்கப்படுது. செப்பு கிடாரத்தை திறந்து அந்த ஆதாரத்தையும் அவர் அப்துல் மலிக் இதுக்கு பிறகும் அவர் வந்து சொல்றாரு, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஒட்டு மொத்தமா தாமிரபட்டணம் நாவல் வந்து ஏன் இந்த நாவல் வகை மேல இவங்க சேர்க்கலையா, இல்லைன்னா இது மறைக்கப்பட்டதா அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு முழுக்க போதனைகளான ஒரு புத்தகம். அப்படியான கதைகள் இங்க ஏராளமா வந்திருந்தாலும் இது வந்து ஒரு நாவல் வகை மேல சேர்க்காம இருக்கிறதுக்கான காரணம் வந்து இது முழு காரணமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இது போதனைகளான புத்தகம் போது எங்களோட ஒரு சின்ன ஆதங்கம் என்னன்னா, இது பாட புத்தக வகைமையில சேர்க்கப்பட வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா இது வந்து படிக்கிறதுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும். இத மாதிரியான புத்தகங்கள் யூனிவர்சிட்டியில பாடமா வைக்கும் போது இளைய தலைமுறையினர் வந்து என்னத்த நம்ம அனுபவிச்சாலும் இந்த உலகத்துல நம்ம எதையும் எடுத்துட்டு போக போறது இல்லைங்கிற ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்கு. ஒரு எழுத்தாளரோட பதிவா கூட நீங்க இதை வச்சுக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி பாலைவனலாந்தர். கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் தான் சொல்ல வந்ததை நச்சன சொல்லி சென்றதற்கு மிக்க நன்றி. வாழ்க்கைக்கும் பயணத்திற்கும் வாழ்வுக்கும் நிலையாமைக்கும் உறவுகள் தொடர்புகள் பற்றி இந்த நாவல் எப்படி எடுத்துரைக்கிறது என்பதை கொடுக்கப்பட்ட மிக சுருக்கிய நேரத்தில் அழகாக ஒரு சரளமான ஒரு உரையில் நமக்கு முன் வைத்த பாலைவனலாந்தர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. பாலைவனலாந்தர் சொன்னது போல அவங்க காயல்பட்டினம், அவர் மாப்பிள்ளை ஆலிம், அவரும் காயல்பட்டினம் தான். அன்றைய ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பகுதியாக தான் இருந்தது. இன்னைக்கு தான் தூத்துக்குடி மாவட்டம் அது. இப்போ நீங்கள் உரையாற்ற தீபாவும் சரி, அவன் திருநெல்வேலியில் பிறந்தவங்க, நானும் இந்த ஊரில் பிறந்தவங்க. கிட்டத்தட்ட இந்த இதில் பங்கேற்கிற பங்கேற்பாளர்கள் எல்லாமே அந்த திருநெல்வேலி சீமையை சேர்ந்தவங்க. அது ஒரு அற்புதமான ஒரு தன்னிச்சையான ஒரு ஒற்றுமை அது. அடுத்த பேச்சாளராக நமது பேச்சாளர் நண்பர் தீபா அவர்களை அழைக்கிறேன். அதற்கு முன்னால் அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. திருநெல்வேலியில் பிறந்தவர். இவர் வந்து புனைவு, இலக்கிய, விமர்சன, திரைத்துறை, தொலைக்காட்சி என முனைப்புடன் இயங்கி வருபவர். பெண் என்று சொல்வேன், மேதைகளின் குரல்கள், மாதர் திரையுலகு, ஒளி வித்தகர்கள் 2 பாகங்கள், கதையிலிருந்து திரைக்கதை, மாபெரும் சபை என்ற சினிமா தொடர்பான நூல்களையும், கருப்பு திரை, நீலம் பூக்கும் திருமணம், மறைமுகம் என்ற 2 சிறுகதை தொகுப்புகளையும் வெளியே கொண்டு வந்துள்ளார். இலக்கிய திறனாய்வாளரும் கூட. மிகவும் சுறுசுறுப்பாகவும் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவர். இவரது சகோதரர் ராஜகோபாலன், அவரும் ஒரு இலக்கிய ஆளுமை. அவரும் இந்த அமர்வில் இருக்கிறார் என நினைக்கிறேன். மிக அருமையான மனிதர்களால் இந்த அமர்வு எப்பொழுதுமே சிறப்பாகிறது. தீபா அவர்களை நான் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ கிளியரா இருக்குதுங்களா? கேக்குது, தெளிவா கேக்குது. ஓகே, நன்றி. ஒவ்வொரு சென்னை புத்தக கண்காட்சியிலும் நான் தவற விடாத ஒரு அரங்கு சீர்மையினுடைய அரங்கு. உலகத்தில் உள்ள பல தேசங்களிலிருந்தும் இஸ்லாமிய இலக்கியங்களை தமிழுக்கு கொண்டு வர்றதுல சீர்மையினுடைய பங்கு மிகப்பெரியது. அதனால முதல் நாளே நான் எப்பவுமே சீர்மை அரங்குக்கு போயிட்டு வந்துடுவேன். அது மாதிரிதான் இந்த முறை நான் அந்த அரங்குக்கு போயிருக்கும் பொழுது தாமிரப்பட்டணம் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான் முதல்ல நான் கையில எடுத்தது.
அப்ப அதுல வந்து தமிழில் வந்த முதல் நாவல் அப்படின்னு வந்ததும் நான் அங்க உள்ள தோழர்கிட்ட கேட்டேன். ஆமாங்க, இதுதான் தமிழ்ல வந்தது, இது வந்து அரபி லிபியில இருந்தது, அதனால பிரதாப முதலியார் சரித்திரத்தை முதல் நாவல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. பிரதாப முதலியார் சரித்திரத்தையே கூட நம்ம வந்து முதல் நாவல் அப்படின்னு இன்னைக்கு சொல்றதில்ல, அதற்கு முன்னாடியே கூட நிறைய நாவல்கள் வந்திருக்கிறதா தான் சொல்றாங்க. 1879 பிரதாப முதலியார் சரித்திரம் வந்திருக்குது. 1859 தாமிரப்பட்டணம் எழுதப்பட்டிருக்குது. இதனுடைய பழங்காசு ஸ்ரீனிவாசன் இதற்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார் தாமிரப்பட்டணம் நாவலுக்கு. அதுல ஒன்றை சொல்கிறார், ரொம்ப முக்கியமான கருத்து அது. திருக்குறள் வந்து எழுதப்பட்ட நூற்றாண்டு வேற, அது அச்சில் வந்த நூற்றாண்டு வேற. அப்ப அச்சில் வந்த நூற்றாண்டை வச்சுட்டு இது வந்து 19ஆம் நூற்றாண்டுலதான் திருக்குறள் எழுதப்பட்டதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அது மாதிரி எழுதப்பட்ட ஆண்டு, இந்த தாமிரப்பட்டணம் எழுதப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது 1858, வெளிவந்தது 1890. அப்போ எழுதப்பட்ட ஆண்டை தான் நீங்க கணக்குல எடுக்கணும் அப்படிங்கிற வகையில இது தமிழினுடைய முதல் நாவல் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நாவல் அரபி தமிழ்ல எழுதப்பட்டது. இன்னைக்கு வந்து இந்த நாவல் எனக்கு கொடுத்திருந்த நிறைய விஷயங்கள்ல நான் இதை படிச்சதுல சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு இந்த நாவலுக்குள்ள போலான்னு இருக்கேன். ஒண்ணு வந்து அரபி தமிழை பற்றி நான் தெரிந்து கொண்டதும், அடுத்தது மாப்பிள்ளை லப்பை ஆலிம் அவர்களை பற்றி தெரிந்து கொண்டதும். இதற்கு நான் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா மெய்ப்பொருள் அப்படிங்கிற ஒரு இணையதளத்துல திரு சத்யதேவன் அப்படிங்கிறவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. அதுலதான் நான் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனுடைய சுருக்க வடிவம் இந்த அரபு தமிழ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த அருவி அதுக்கு இன்னொரு பேரு. இது வந்து இதை பற்றியான விஷயம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அது எப்படி அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டுலதான் நமக்கு தெரியும் பாரசீகர்களும் அரபியர்களும் தமிழ்நாட்டிற்கு, கேரளாவிற்கு, அதாவது இந்தியாவினுடைய கடற்கரை பகுதிக்கு வாணிபத்திற்காக தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. வந்தவங்க இங்க வந்து திருமண உறவு ஏற்படுத்தி கொள்றாங்க. அப்படி ஏற்படுத்தி கொள்ளும்போது அந்தந்த பகுதியில வந்து அரபு மொழி கலக்குது. அரபு மலையாளம், அரபு குஜராத்தி, அரபு தமிழ், அரபு இதுன்னு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அரபு கலக்குது. இது வந்து இலக்கியமாகவும் பின்னாட்கள்ல மாறுது. ஒரு ஆச்சரியமான தகவல்கள் என்ன இருந்தது அப்படின்னா, இந்த அரபு தமிழ், இந்த அரபு மலையாளத்தில் நிறைய இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, நிறைய புத்தகங்கள் வந்திருக்கின்றன. இன்றைக்கு மட்டுமே 2000 புத்தகங்கள் இதுல கிடைக்குது. இது எல்லாமே லண்டன் மியூசியத்துல, பிரிட்டிஷ்ல லண்டன் மியூசியத்துல கிடைக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை விட முக்கியமானது என்னன்னா, இந்த அரபு தமிழ்ல பெண்கள் அதிகமும் எழுதியிருக்கிறாங்க. கலாச்சாரத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள், அவர்கள் தோட்டக்கலையை எழுதியிருக்கிறார்கள், மருத்துவத்தை எழுதியிருக்கிறார்கள், குழந்தை வளர்ப்பை பற்றி எழுதியிருக்கிறார்கள், காதலை எழுதியிருக்கிறார்கள். தொடர்ந்து பெண்கள் வந்து இதுல பெரும் பங்களிப்பு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் தெரிய வரும்போது இந்த புத்தகம் தான் இதற்கு காரணமாக, இந்த தகவல்களை நான் தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தது. இவர் மாப்பிள்ளை லப்பை ஆலிம் இருக்கிறார்ல, இவர் வந்து கீழக்கரையை சேர்ந்தவர் அப்படின்னு தான் வந்து நான் படிச்சேன். இப்போ திரு பாலைவனலாந்தர் சொன்னதுல இருந்து அவர் காயல்பட்டினத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது இப்ப எனக்கு தெரிய வந்தது. இவரை பற்றி எனக்கு தெரிந்த தகவல்கள், அது வந்து பிழையாக கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிந்து கொண்ட தகவல்கள் என்ன அப்படின்னா, இவர் வந்து தன்னுடைய 10வது வயதில் திருக்குரான் முழுவதையும் மனனம் செய்தவராக இருந்திருக்கிறார். அவருடைய ஆசிரியரினுடைய மகளை திருமணம் செய்ததுனால தான் அவருக்கு மாப்பிள்ளை அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படிங்கிறதையும் அந்த இணையதளத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாவலானது, இந்த தாமிரப்பட்டணம் நாவல் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே பாரசீக மொழியில் எழுதப்பட்ட ஒரு நெடும் கவிதையை அடியொற்றி அதை தழுவி எழுதப்பட்ட ஒரு நாவல். அந்த கவிதைக்கான கூறுகள் நிறைய இடத்துல இந்த நாவல்ல நம்ம பார்த்துக்கிட்டே வர முடியும். இந்த நாவலினுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரை எனக்கு ஒரு உண்மையாகவே சொல்ல போனா ஒரு தயக்கம் இருந்தது. இந்த நாவலை பற்றி பேசுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், ஆனா ஒரு தயக்கம் எனக்கு இருந்துட்டே இருந்தது. என்ன அப்படின்னா, இது வந்து 19ஆம் நூற்றாண்டினுடைய மத்தியில் வந்த ஒரு நாவல். இதில் வந்து ஒரு அரபு மொழியில், அரபு தமிழில் எழுதப்பட்ட ஒரு மொழி இதுல இருக்கும். எனக்கு அது புரியுமா, என்னால அதை படிக்க முடியுமா, உள்வாங்க முடியுமா? ஏன்னா இஸ்லாமிய இலக்கியத்தை பற்றியும் இந்த மார்க்கத்தினை பற்றியும் எனக்கு அத்தனை பெரிய ஒரு அறிமுகம் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு இது ஒரு பெரிய தயக்கம் இருந்தது, என்னால இதை வந்து உள்வாங்க முடியுமா அப்படின்னு. ஆனா படிக்க ஆரம்பித்த 2வது பக்கத்திலேயே இல்ல நான் நினைச்சது ரொம்ப தவறு, ரொம்ப எளிமையாக இதை வந்து மாப்பிள்ளை லப்பை ஆலிம் எழுதிய அரபு தமிழை தமிழில் மொழிபெயர்த்த திரு MKE மௌலானா மிக அற்புதமாக மொழிபெயர்த்திருக்கிறாரு. எவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து
இன்னைக்கும் இல்ல, இப்ப இல்ல, இன்னும் 50 ஆண்டுகள் கழித்தும் 100 ஆண்டுகள் கழித்தும் ஒருவர் இந்த நாவலை படிக்கணும்னா கூட எந்தவித தங்கு தடையும் இன்றி படிக்கக்கூடிய அளவுல மொழியை எளிமையாக்கி தந்திருக்கிறார். அதனால மௌலானா அவர்களுக்கும் நம்ம ஒரு பெரிய நன்றியை சொல்ல வேண்டி இருக்குது, நன்றியை சொல்லணும். அப்ப இந்த நாவல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே லாந்தர் அவர்கள் சொன்னதனுடைய சுருக்க வடிவு தான் நான் இப்போ சொல்லணும். இது ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆஹ் இது வந்து நபி சுலைமான் அவர்கள் பெரிய பரந்துபட்ட ஆட்சி முறையை கொண்டிருக்கிறார். அவர்தான் வந்து இத்தனை ராஜாக்கள்ல வந்து பெரிய ஒரு ஆட்சியை அமைத்தவர், மிகப்பெரிய பராக்கிரமசாலி. அவருக்கு அந்த மார்க்கத்தினை எதிர்க்கிறவர்கள் அல்லது தீய செயலை செய்யறவர்கள் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஜின்களை எல்லாத்தையும் ஒரு செப்பு கிடாரத்துல ஒரு செப்பு சொம்புல அடக்கி கடலுக்குள்ள தூக்கி எறிகிறார். எரியறதுக்கு முன்னாடி தன்னுடைய முத்திரையை அதுல இட்டு எரிஞ்சிடுறாரு. இதை வந்து இந்த ராஜா கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆசை, உண்மையாவே இந்த செப்பு கிடாரம் இருக்குமா அல்லது இது செவிவழி செய்திதானா அப்படின்ன உடனே அந்த அவையில இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு சொல்றாரு, ஐயா இது உண்மை, என்னுடைய அப்பா வந்து இதை பற்றி பார்த்திருக்கிறாரு, நேரடியாவே அந்த ஜின்களை வந்து பார்த்திருக்கிறாரு, அந்த செப்பு கிடாரத்துல இருந்து எழுந்தவங்கள. அப்ப அது உண்மையினோடனே இவருக்கு ஆவல் அதிகமாயிடுது. அப்ப எனக்கு அந்த செப்பு கிடாரங்களை உடனே பார்த்தாகணும் அப்படின்ன உடனே தன்னுடைய தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற இன்னொரு ஒரு அமீர் மூசா என்கிறவரையும் ஒரு மிகப்பெரிய அறிஞர் ஷைகு அப்துல் மசூது அப்படிங்கிறவரையும் அழைத்து, நீங்க 2 பேரும் இந்த பயணத்தை நீங்க மேற்கொள்ளணும். அவர் சொல்றாரு, ஐயோ இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பயணம் எல்லாம் இல்ல, இது ரொம்ப கடினமான பயணம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எதை கடினமான பயணம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட 100 மடங்கு கடினமான பயணம். எந்த அளவுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரா, நீங்க ஒட்டகத்துல பெரிய ஈய செம்புலையும் நீங்க தண்ணியை அடைச்சு கொடுத்தா கூட நாம் கடந்து போகிற பாலைவனத்துல அந்த செம்புல உள்ள தண்ணியே காணாம போயிடுமா. வெளியில வைக்கிற தண்ணி இல்ல, அந்த எவ்வளவு பாதுகாத்து வைத்தாலும் அந்த சொம்பில் உள்ள தண்ணி கூட காணாம போற அளவுக்கு வறண்ட பாலைவனம் இருக்கும். இதை கடந்து நாம போகணும், காடுகளை கடக்கணும், மலைகளை கடக்கணும், எவ்வளவு இருக்குது, எப்படி போறது அப்படின்னு அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு இறைவனுடைய தூதுவரான திரு நபி சுலைமான் அவர்கள் இந்த உலகில் பூ உலகில் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கும் அவர் இத்தனை செயலை செய்திருக்கிறார் ஆதாரமாக எனக்கு செப்பு கிடாரத்தை பார்க்கணும் அப்படின்னோடனே அவங்க சொல்றாங்க, இறைவன் மீது பாரத்தை போட்டு நம்ம இந்த பயணத்தை தொடங்குவோம் அப்படின்னு ஒரு பயணத்தை தொடங்குறாங்க. இந்த பயணத்தில் ஒவ்வொரு இடத்திலும் என்ன நடக்குது, கடைசியில் அந்த செப்பு கிடாரத்தை அவர்கள் அந்த கடலில் இருந்து பெற்றார்களா, அங்கு அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன, அதை எடுத்துட்டு வந்த பிறகு அந்த ராஜாவினுடைய மனமாற்றம் என்னவாக இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த நாவல். இதுல ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் என்ன இருந்தது அப்படின்னா, இவங்க எல்லாரும் போறாங்கல்ல இந்த ஒரு பெரிய தளவாடங்களோட, அவர் சொல்றாரு இத்தனை 100 ஒட்டகங்கள் நம்மளோட வரணும், இத்தனை பணியாளர்கள் வரணும், இத்தனை பேர் வந்தாதான் இந்த பயணம் நம்ம நடத்த முடியும் அப்படின்ன உடனே இந்த மூசா அவர்களும் அவருடன் இருக்கிற அந்த அப்துல் சமத் அவர்களும் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது ரொம்ப அற்புதமான ஒரு இடம் உண்டு. போயிட்டே இருக்கிறாங்க. இந்த பாலைவனத்தை எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கடக்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வரும்பொழுது அல்லது ரொம்ப துன்பங்கள் வரும்போது தொடர்ந்து வந்து இறைவனை நோக்கி துதிக்கிறாங்க. அது மட்டும்தான் அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாவலா இருக்குது. அதை கடந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு இடம் வருது. பெர்ஷிய கவிதைகளுக்கு ஒரு அழகு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அழகினுடைய வெளிப்பாடு முதல் முறையாக இந்த நாவலில் வெளிப்படுகிற இடம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, கீழிருந்து மேல வந்து ஒரு வெண்புகை போய்கிட்டே இருக்கு. வெண்புகை என்ன பண்ணும், நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது அது ஒரு மாதிரி அது ஒரு அலைப்பாயும் இல்லையா, அது மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா வெண்புகை மாதிரி இருக்குது, வெள்ளை கலர்ல இருக்குது. இவங்களுக்கு என்னன்னே புரியல, இது வரைக்கும் அவங்க அப்படி பார்த்ததே இல்லை. அதாவது பூமிக்கும் வானத்துக்கும் நேர ஒரு வெண்புகை அப்படியே நிக்குது, உறைந்து போய் நிற்குது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இது என்னவா இருக்கும் அப்படின்னு போய் பக்கத்துல போய் பார்த்தா அப்பதான் தெரியுது அது வெண்புகை அலை எதுவுமே இல்லை, அது வந்து ஒரு பளிங்கு சுவர். இந்த சுவரை பற்றியான ஒரு சித்திரம் இதுல வருது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இடம். அந்த சுவரை பார்த்த உடனே இவருக்கு தோணுது, அந்த ஷைகு அப்தூஸ்க்கு தோணுது, கண்ணீர் இன்றி அது அழுது கொண்டிருப்பது போலவும், எவ்வித துன்பத்தையும் அனுபவிக்காமலே ஊளையிட்டு கதறுவது போலவும் அது அவருக்கு தெரியுதான். ரொம்ப அழகான ஒரு மொழி இது. அதுக்குள்ள வந்து அடக்கி வச்சிருக்குது. ஆனா கண்ணீர் விழல, ஆனா ஒரு துக்கத்தை காட்டுது. மூளையிடுது, ஆனா அதுக்குள்ள எந்த துக்கமும் இல்லை. இப்படிதான் அந்த சுவரை வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிறார். அப்ப சொல்ற, இப்படிதான் எனக்கு இந்த சுவரை பார்த்தா தோணுது. அப்ப இந்த சுவருக்கு அந்த பக்கம் என்ன இருக்கும், இந்த பளிங்கு சுவருக்கு அப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா அவர்களுக்கு மிக ஆச்சரியமான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு தெரிய வருது.
அதுல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சுவர்கள்ல அங்கங்க வந்து நிறைய எழுத்துக்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த எழுத்து வந்து இவர் சொல்றாரு, எனக்கு வந்து 7 மொழிகள் தெரியும். அதை வச்சு நான் வந்து இதை படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அப்துல் வந்து இருக்குது. அது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாட மாளிகைகளில் அதை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப அற்புதமான மாட மாளிகை. பல அரசர்கள் அங்க வாழ்ந்திருக்கிறாங்க. பல சுல்தான்கள் அங்க ஆட்சி செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு எதுவுமே இல்ல, பாழடைந்து போய் இருக்குது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு அவங்க வந்து நிறைய அந்த போதனைகள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் இதுதான் நிரந்தரம் என்று நினைத்தோம், இன்று அது நிரந்தரமாக இல்லை என்பதை மனித உலகத்திற்கு சொல்வதற்காகவே நாங்கள் இதை எழுதி வைக்கிறோம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இது மாதிரியான போதனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, அது படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல ஒரு இடம் நான் ரொம்ப ரசித்த ஒரு இடம், மிக இந்த நாவலினுடைய அற்புதமான ஒரு இடமா நான் நினைச்சது என்ன அப்படின்னா, இதை படிச்சுட்டே இருக்கும்போது இவர் மூசா வந்து அழறாரு. அமீர் மூசா அழறாரு. ஐயோ, எவ்வளவு அழகா எவ்வளவு இதுவா எழுதி வச்சுட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய தவறு செய்திருக்கிறேனா, வாழ்க்கையினுடைய நிலையாமை பற்றி பேசுறாங்களே, இவ்வளவு வாழ்ந்தவங்க இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு அழும்போது, அதுவரை தேற்றி கொண்டிருந்த இவர் ஒரு இடத்துல அழறாரு. அவ்வளவு பெரிய அறிஞர், அத்தனை மொழிகள் தெரிந்தவர், புவியியலை பற்றி மிகப்பெரிய ஞானம் கொண்டவர், கடலை பற்றி நன்றாக தெரிந்த இந்த சமதீஸ் அழறாரு. அப்புறம் ஏன் இவர் அழறாரு அப்படிங்கிற இடம் ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்றாரு, இந்த மாளிகையை பற்றி என்னுடைய அப்பா எனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. ஆனா நான் மறந்துட்டேன் பாத்தீங்களா, இது எந்த மாதிரியான மாளிகைன்னு. ஏன் மறந்தேன்னா, எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு நிமிஷம் நான் நினைச்சதுனால, என்னுடைய அகந்தையினால எனக்கு இந்த மாளிகைன்னு ஒண்ணு இருக்கிறத நான் மறந்தே போயிட்டேன். இது என் ஞாபகத்துக்கே வரல. இதையெல்லாம் இந்த போதனையெல்லாம் படிச்ச பிறகு, என்னுடைய அகந்தை வந்து உடைஞ்ச பிறகுதான் தெரியுது, இந்த மாளிகையை நான் ஏற்கனவே என்னுடைய அப்பா சொல்லி கேட்டிருக்கேன் அப்படிங்கிறார். இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய இடமாக எனக்கு படல. ஒரு மனிதனுக்கு தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அகந்தை வரும் பொழுது அவனுக்கு தெரிய வேண்டியது அந்த இடத்துல தெரியாம போயிடுது. அந்த அகந்தை உடைபடும் பொழுது அவருக்கு எல்லாம் தெரியுது அப்படிங்கிற ஒரு இடம் அந்த மாளிகை இவர்களுக்கு கற்றுத்தருது. இதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது நடுவுல வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற இவங்க அதை வர்ணிக்கிற இடம். இந்த நாவலில் இவர் மாப்பிள்ளை லேபி செய்திருக்கிற ஒரு அழகான அற்புதமான காரியம் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே அது என்னங்கிறத அவர் சொல்ல மாட்டார். முதல்ல ஒரு வர்ணனை கொடுப்பாரு. நம்மால வந்து அந்த வர்ணனையை தாங்க முடியாது, அது என்னதுன்னு சீக்கிரம் சொல்லிருங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவர் சொல்றாரு, இங்க போய்கிட்டே இருக்கும்போது ஒரு தூண் தெரியுதா, கருத்தூண். இதே மாதிரி கீழே இருந்து மேல வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு கருத்தூண். இவங்க அது என்ன கருத்தூண், அதுக்கு மேல ஒரு மனிதன் இருக்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் எந்த மனிதரையுமே பார்க்கல. பல நாள் பயணங்கள்ல அவர் எந்த மனிதரையுமே அவங்க பார்க்கல. முதலாக ஒரு மனிதனை பாக்குறாங்க, அவன் மேல தொங்கிட்டு இருக்கான். இவங்க அதை பார்த்த உடனே பக்கத்துல போய் பாக்குறாங்க, ஆவல் இவங்களுக்கு ஒரு மனிதனை பாக்குறோமே அப்படின்னு. போய் பார்த்தா அவரை பற்றியான ஒரு வர்ணனை நீங்க நிச்சயம் அதை நீங்க நாவல்ல தான் படிக்கணும். அந்த வர்ணனை அவர் சொன்ன விதம் வந்து அற்புதமானது. அந்த இங்கிலீஷ் தன்னுடைய கதையாக ஒன்றை சொல்கிறார். அந்த கதையிலிருந்து அவர் ஒரு வழிகாட்டுறார். வழிகாட்டிக்கிட்டே வர்றாங்க. முதல்ல இந்த மாளிகைக்கு போனவங்க அடுத்து இந்த இடத்துக்கு நீங்க போங்க, நீங்க இந்த இடத்துக்கு, ஏன்னா அவங்களுடைய இடம் செப்பு கிடாரத்தை அந்த கடல்ல இருந்து எடுக்கணும். அதற்கு முன்பாக தாமிரப்பட்டணம்ங்கிற ஒரு ஊருக்கு போகணும். அந்த பட்டினத்தை நீங்கள் கடந்தால்தான் அந்த கடலுக்கு போக முடியும். ஆக இவங்களுடைய இப்போதைய டெஸ்டினேஷன் இந்த தாமிரப்பட்டினத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது. இப்ப தாமிரப்பட்டினத்துக்கு இவர் வழி சொல்றாரு. இப்ப தாமிரப்பட்டினத்துக்கு போனால் அங்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த நாவலினுடைய மிகப்பெரிய மையம். இந்த அங்க வந்து அந்த அந்த பட்டணத்துல இப்பதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தா ஒரு பட்டணம் எப்படி இருக்கும், அதுவும் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட இருக்கிற அதை வர்ணிச்சிருக்கிறாங்க பாருங்க. என்ன ஒரு வர்ணனை. ஒவ்வொரு கடைகளும் அங்க எப்படி இருந்தது, துணி கடை இருக்குது, நவரத்னங்களாலான கடைகள் இருக்குது, ஆனா ஆட்களே இல்லை. அங்க ஒரு பெண்ணை பாக்குறாங்க. அது நிச்சயமா இது வந்து படிக்கத்தான், படித்து அனுபவிக்க வேண்டிய இடங்கள் இது எல்லாமே நாவல்ல. அதனால நான் இது எதையுமே டச் பண்ணாம அடுத்த இடத்துக்கு போறேன். அங்க அவர்களுக்கு ஏற்படுகிற அனுபவங்கள், அங்கதான் கிட்டத்தட்ட அந்த மனித வாழ்க்கையில் 4 நிலைகள்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஒரு பேர் அதிர்ச்சியை பார்த்துட்டாங்க. அந்த மாளிகை மூலமாக ஒரு மனிதனினுடைய கதையை கேட்டுட்டாங்க. அதன் மூலமாக இறைவன் எவ்வளவு பெரியவன் என்பதை உணர்ந்துக்கிறாங்க. அடுத்து அதற்கு ஒரு சோதனை வைக்கிறாங்க. நீ உணர்ந்துகிட்டே இல்ல இறைவன் பெரியவர்னு, அப்ப நான் உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன் பாருன்னு சொல்லிதான் இந்த தாமிரப்பட்டணத்துக்குள்ள இந்த மொத்த கூட்டமும் வர்றாங்க. அங்கேயும் இந்த சோதனையை அவர்கள் கடந்து போறதுக்கு இவர் திரு அப்துல் சமீத் வந்து உதவுறாரு அவங்களுக்கு. இல்ல இது இல்ல, நம்ம அடுத்துக்கு போவோம், தாமிரப்பட்டணம் இல்ல நம்மளுடைய நாம் இறுதி நிலை, நம்ம இதுக்கு அடுத்து போக வேண்டியிருக்குன்னு உடனே போறாங்க. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நாம் தேடி வந்த கடல் பக்கத்துல வந்துடுச்சு,
சோ எப்படி சொல்றீங்கன்னா பல நாள் நடந்து 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 கிட்டத்தட்ட அவர்களுடைய மனைவிகளை, குழந்தைகளை, தங்களுடைய தேசத்தை, தன்னுடைய காற்றை, எல்லாத்தையும், தன்னுடைய உணவை எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளவு பெரியவங்க நடக்கிறாங்க. நாம போய் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது அந்த செப்பு கிடாரம் இவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கையின் பேரில் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த கடல் பக்கத்துல வரப்போகுதுன்னு உடனே உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் வருது. இப்ப எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல திருப்பி லெபே ஆலிம் அவர்களினுடைய நுண்ணறிவு. அவர் சொல்றாரு, கடல் பக்கத்துல வருவதற்கும், கடலுக்கு பக்கத்துல எந்த புல் இருக்கும், எந்த பூண்டு இருக்கும், எந்த மரம் இருக்கும், எந்த பறவைகள் இருக்கும், எந்த விலங்குகள் இருக்கும்ங்கிற அறிவு எனக்கு ஓரளவு இருப்பதனால் சொல்றேன், நாம கடலை நெருங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. கடலை கண்ணுலயே பார்க்கல, ஆனா இத்தனை பூலோக அறிவையும் புவியியல் அறிவையும் வச்சுட்டு அவர் சொல்றாரு பக்கத்துல கடல் இருக்குன்னு. கடல் பக்கத்துல வந்துடுது. அங்கு அவர்களுக்கு ஏற்படுகிற ஒரு மிக அற்புதமான ஒரு பேரதிசயம். இது எல்லாத்தையும் சொல்லி திருப்பி அந்த செப்பு கிடாரத்தை அவர்கள் எடுத்துட்டு வர்றாங்கல்ல, எடுத்துட்டு வருவதோடு அந்த மன்னனுடைய மனதில் ஏற்பட்ட சந்தேகங்கள், அவருக்கு இந்த வாழ்க்கையின் மீது ஏற்படுகிற ஒரு அச்சம், இதெல்லாம் நீங்கி அவருடைய மனம் துறவை நோக்கி போகுது அப்படிங்கிறது தான் கதை. இந்த நாவல் மொத்தமாக எதை சொல்கிறது? 19ஆம் நூற்றாண்டில் உள்ள இஸ்லாமிய இலக்கியங்களில், பேரிலக்கியங்கள், இலக்கியங்கள், ஓவியங்கள் எல்லாவற்றிலும் ஒன்றை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஒண்ணு அதனுடைய ரிச்னஸ். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ரிச்னஸ் அதுல இருக்கும், ஒரு கலர்ஃபுல் இருக்கும். அதே சமயம் அதே ஓவியத்துல ஃபக்கீர்களும் இருப்பாங்க. வாழ்க்கை என்பது நீங்கள் ஓரிடத்தில் நீங்க பிறந்ததிலிருந்து இறப்பது வரைக்கும் உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் இருக்கும். எத்தனையோ செல்வங்களை நீங்க பார்ப்பீங்க, சுகத்தை பார்ப்பீர்கள், மண், பெண், பொன் இந்த மூன்றையும் பார்ப்பீங்க. இதுல நீங்க எதுலையும் தேங்கி நின்னீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னவாகும் என்பதையும், இல்ல இத கடந்து எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு தாமரை இலை போல அதுல இருக்கிற தண்ணி போல ஒட்டாம நான் அடுத்த வாழ்க்கையினுடைய இறுதிக்கு போவேன், இறைவன் ஒருவன் மட்டுமே நிரந்தரமானவன் அப்படின்னு என்னுடைய மனதில் இருத்திட்டு என்னுடைய பயணத்தை நான் தொடர்ந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த இஸ்லாமிய இலக்கியங்கள் சொல்லிக்கிட்டே வருது. நீங்க ஒரு காதல் கவிதையாக அது இருக்கலாம், அது கொண்டு போய் முடிகிற இடம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு இறைத்தன்மையோட போய் முடியும். அந்த மாதிரியான காவியங்கள் தான் காலம் முழுக்கவே நின்று இருக்குது. அது மாதிரியான ஒன்றுதான் இது. தொடர்ந்து நீங்கள் இந்த மாட மாளிகையில நிக்க போறீங்களா, தாமிரப்பட்டணம் எனக்கு போதும், நான் இங்கேயே வாழ்ந்துறையோ இவ்வளவு நல்லா இருக்குது அப்படின்னு நிக்க போனேன் அப்படின்னு சொன்னா நீ இறைவனுடைய குரலை நீ கேட்கவே மாட்டேன். ஏன்னா கடைசியில் அவர்கள் ஒரு குரலை கேட்பார்கள், ஒரு தூதரினுடைய குரலை கேட்பாங்க. அந்த தூதரினுடைய குரல் உனக்கு சேரணும் அப்படின்னு சொன்னா இவ்வளவு தூரம் உனக்கு நான் கண்ணுல காட்டினேன், ஒரு பெண்ணை கண்ணுல காட்டினேன், ஒரு தங்கத்தை காட்டினேன், ஒரு செல்வத்தை காட்டினேன், உணவுகளை காட்டினேன், ருசியை காட்டினேன், உனக்கு ஆடையை காட்டினேன், ஆபரணத்தை காட்டினேன், ஆட்சியை காட்டினேன், அதிகாரத்தை காட்டினேன், என்னெல்லாம் இந்த உலகத்துல நீ நிரந்தரம் நினைக்கிறியோ, எதையெல்லாம் அடைவதற்கு நீ துடிக்கிறியோ அதையெல்லாம் காட்டினேன்ல, அதையெல்லாம் கடந்து நீ இங்க நின்னேன்னா இறைவனுடைய குரலை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிற நாவலாகத்தான் எனக்கு இந்த நாவல் எனக்கு பட்டது. இந்த நாவலுக்கு எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்காக முதல்ல சீர்மை வட்டத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்து சாலை பஷீர் தோழர் அவர்களுக்கு. நான் இந்த நாவலை முதல்ல லாந்தர் தான் பேசணும், பாலைவள லாந்தர் பேசணும் அப்படின்னு நான் தான் கோரிக்கை வைத்தேன். ஏன்னா எனக்கு உண்மையாகவே உள்ளூர ஒரு பயம் இருந்தது, இந்த நாவலை பற்றி பேசுவதற்கு ஒரு தயக்கம் இருந்தது. நான் சரியாகத்தான் இந்த நாவலை புரிந்து கொண்டிருக்கிறேனா என்கிற ஒரு பயம் இருந்தது. இதை தாண்டி நாம் எந்த மார்க்கத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், நாம் எந்த மதத்தினையும் பின்பற்றுபவர்களாக இருக்கலாம், எல்லா மார்க்கமும் எல்லா மதமும் சொல்கிற ஒன்று, இறைவனை நோக்கி நீங்க செல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தினுடைய நிலையாண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அன்பை மட்டுமே கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், கரிசனத்தை யார் ஒருவர் கையில் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனினுடைய குரல் கேட்கும் அப்படிங்கிறதுதான் எல்லா மதமும் எல்லா மார்க்கமும் சொல்லுது. அதைத்தான் இந்த நாவலும் சொல்லுது அப்படிங்கிற ஒரு புரிதல்ல தான் நான் இந்த நாவலை குறித்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துக்கே நான் வந்தேன். நான் பேசியதில் ஏதேனும் ஒரு தகவல் பிழை இருந்தால் அது என்னுடையது, நான் தான் தவறாக சொல்லியிருப்பேன். மற்றபடி இந்த நாவல் எனக்கு கொடுத்த ஒன்று அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை, ஒரு போதனையை, ஒரு ஒரு அழகான ஒரு கவிதை என்ன சொல்ல வருகிறதோ அதை ஒரு நாவலாக திரு மாப்பிள்ளை லெபே ஆலிம் எழுதிட்டு மிக அமைதியாக இந்த உலகத்தை விட்டு அவர் சென்றிருக்கிறார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வேலையை அவர் செஞ்சுட்டு போயிருக்கிறார் அப்படின்னு தான் தோணுச்சு. அவரை பற்றியான கூடுதலான தகவல்கள் என்னவாக இருந்தது அப்படின்னா, அவர் இலங்கையில மிகப்பெரிய பணிகளை செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 355 பள்ளிவாசல்களை அவர் அங்க கட்டியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தெரிந்தது.
அப்படிப்பட்ட ஒருவர் இந்த நாவலை எழுதும் போது கிடைக்கிற ஒரு ஆழமும், ஒரு ஒரு அதை படிக்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற அமைதியும் அவருடைய எழுத்து மூலமாக தான் நமக்கு கிடைச்சிருக்குது. இப்படியான ஒரு ஆளுமையை பற்றி எனக்கு இன்றைக்கு அறிமுகம் செய்து கொண்டதற்கும், இந்த நாவலை எனக்கு வாசிக்க தந்தமைக்கும் சீர்மைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி. ஒரு மழை பெய்து ஓய்ந்திருக்கிறது. இந்த நாவலை தேர்ந்தெடுத்ததே ஜானகி தான். அவங்க தான் சொன்னாங்க, நான் தாமிரப்பட்டினம் பேசலான்னு இருக்கிறேன், எனக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களோட தேர்வையே இந்த மாத இதாக நம்ம மாற்றினோம். வாழ்வின் நிலையாமை பற்றியும் நாவலின் அடிச்சரடா ஓடுகிற அந்த தத்துவத்தையும் பற்றி கொடுக்கப்பட்ட ஒரு சுருங்கிய நேரத்தில் அவங்க சொன்னதற்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஒரே ஒரு தகவல் திருத்தம். மாப்பிள்ளை போய் ஆலிம் பிறந்தது காயல்பட்டினம். சதக்கத்துல்லா அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பிறந்த வீட்டில் தான் அவங்க பிறந்தாங்க. அவங்களோட வம்சாவளி தான் அவங்க. 2 வயசுல அவங்க கீழக்கரைக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. கீழக்கரையிலேருந்து அவங்க கேரளா, அப்புறம் மத்திய தரைக்கடல் பகுதிகள், பின்ன தென்கிழக்கு ஆசியா, அப்புறம் இலங்கை, இப்படி எல்லா இடங்கள்லையும் பணிகளையும் செய்ய வணிகத்தையும் செஞ்சு கடைசியில் கீழக்கரையிலே அவங்க அடங்கியிருக்கிறாங்க. அவங்க அடங்கப்பட்டிருக்கிற அந்த அடக்க விடத்திற்கு பேர் அருசியா தைக்கா. இப்போ போனால் கூட அவங்க பார்க்கலாம். அங்கே ஒரு கல்வி நிறுவனமும் நடந்துகிட்டு இருக்கு. இவரை நெஞ்சார்ந்த நன்றி தீபா அவர்களுக்கு. இனி நேயர்களின் நேரம். இது ஆற்றப்பட்ட உரைகளின் மீதான உங்களுடைய வினாக்கள், ஐயங்கள், இவைகளை நீங்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களிடமே நேரடியாக கேட்கலாம். நேயர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நாம் தொடரலாம். இல்லை என்றால் இதை நாம் நிறைவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது கேள்விகளோ மேலதிக இதுகளோ தேவைப்படுகிறதுன்னு சொல்லுங்கள். நன்றி. அதாவது நமது மெய்ப்பொருள் சீர்மை வாசிப்பு வட்டத்தின் 22வது நிகழ்வு அழகான முறையில் அதனுடைய இறுதியை எட்டியிருக்கிறது. பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் நமது மெய்ப்பொருள் சீர்மை மெய்ப்பொருள் தனியாக ஒன்று வச்சிருக்கிறோம், அதனால் கன்ஃபியூஸ் ஆகும். சீர்மையின் மெய்நிகர் கூட்டம் ஒவ்வொரு மாதத்தின் 2வது சனிக்கிழமைகளில் நம்ம வளமையாக நடத்துகிறோம். அதற்கான அறிவிப்புகளை முன்கூட்டியே நம்ம தெரிவிக்கிறது உண்டு. இது அல்லாமல் சென்னையில் மெய்ப்பொருள் வாசிப்பு வட்டம்னு சொல்லி ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம நடத்துகிறோம். திரைப்படமும் திரையிட்டு அது ரீட் பிட்வீன் லைன்ஸ்ங்கிற இதுக்கு கீழே திரைப்படங்கள் திரையிட்டு அதை நம்ம சீர்மை அலுவலகத்திலேயே அதெல்லாம் நடக்குது. வாய்ப்புள்ளவர்கள், சென்னையில் வாய்ப்புள்ளவர்கள் நேரடியாக அதில் பங்கேற்கலாம். இணையதளத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் அல்லது சீர்மை இணையதளத்தில் நீங்கள் சென்றால் உங்களுக்கு வாங்க இயலும். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னது நெஞ்சார்ந்த நன்றியை சீர்மை சார்பில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சலாம்.